கார்த்திக் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் பொன்னி அப்படின்னது உருளைக்கிழங்கு பொரியல் அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சக்திக்காக வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக கார்த்திக் வந்து பொன்னிக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு ரெடி பண்ணுவார். அப்போ பொன்னி வந்து கிச்சனுக்குள்ளே வந்து நீங்கள் ஏன் கார்த்திக் சமைக்கிறீங்க, வேண்டாம் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. நீங்கள் போய் கம்முன்னு உட்காந்துருக்கணும் பொன்னி, நான் சொல்கிறத இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக கேட்டுதாகணும்னு 1 ஹவருக்கு இந்த பக்கம் நீங்கள் வரக்கூடாதுன்னு அனுப்பி விட்டுருவார். பொன்னி அமைதியாக உட்காந்துக்குவாங்க சரின்ட்டு. அப்புறம் பரிமாறுவாங்க. நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க பொன்னி அப்படின்னு கார்த்திக் சொல்லுவார். நான் உட்காந்துட்டா யார் பரிமாறுவா அப்படின்னா, ஏன் இத்தனை நாளாக யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் விஜயாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். பொன்னி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுவாங்க. அப்போ வந்து சக்தி வந்து அவன் கார்த்திக் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு பொன்னியை மாற்றி சக்தி பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சுக்கிடுவார். ரொம்ப சந்தோஷமாக பொன்னி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்ததுமே வெளியில் போய் பால்கனியில் வந்து அழுதுட்டுருப்பாங்க. டக்குன்னு சக்தி போவார். ஏன் பொன்னி அப்படின்னா, கார்த்திக் இந்த அளவுக்கு பண்ணுவார் நான் நினைக்கவே இல்லை சக்தி அப்படின்னதும், நான் கூட இவ்வளோ நாள் இருந்தேன் உனக்கு எதுவும் பண்ணணும்னு நினைக்கலையே சக்தி, பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். மைண்ட் வைஸில் பிடிச்சிருந்தா